வணக்கம் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிலிட்ரி காதல் சீசன் 4 பார்ட் 2. ஒன்று பார்ட்டில் உங்ககிட்ட நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்களும் அப்படியே திரும்பி பார்த்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சாராவும் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்கிறாங்க. அவனுங்களும் இப்போ எதுக்கு எக்ஸ்ட்ராவாக டிக்கெட்ஸு, இது கிடைக்கிறதே பெருசு, சண்டே அதுவும் அப்படின்னு சொல்கிறானுங்க. ப்ளீஸ்டா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. தவிர யார் என்ன எதுவும் சொல்லலை. இங்கே டிக்கெட்ஸ் எல்லாம் அவனுங்க வாங்கிட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கானுங்க. சாரா, ஹீரா, கைரா 3 பேரும் கிளம்பி போகும்போது கரெக்டாக நம்ம ஜங்குக்கு, தயாங்க, ஜிமின் 3 பேர் என்ன எங்களை விட்டுட்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறானுங்க. இவனுங்க வேறு அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பைக்கில் கூட்டிகிட்டு போகிறாளுங்க. அங்கே போய் இறங்கினதும் ஆரியனும் ரேயானும் ஒரு மாதிரி பார்க்குறானுங்க. இவங்க யார் புதுசாக அப்படின்னு. அதான் சொன்னோம்லடா ஃப்ரெண்ட்ஸு சேர்த்து தானே டிக்கெட்ஸ் எடுக்க சொன்னோம் அப்படின்னு. டிக்கெட்ஸ் கிடச்சதே 6 தாம்மா அப்படின்னு அவனுக்கு சொல்கிறானு. 6 தானா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அதான் 6 இருக்குல்ல, நாங்கள் 6 பேர் போகிறோம். அப்போ நாங்கள் டிக்கெட்ஸ் எடுத்தது நாங்கள் சார் அப்படின்னு சொல்கிறானுங்க. இதெல்லாம் பார்த்தா சரிப்பட்டு வரமா தெரில அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க எங்கே சண்டை போட்டுக்குவானுங்களோ. ஹீரோ நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போங்க அப்படின்னு. டிக்கெட்ஸே இல்லைன்னு சொல்கிறேன், நீ கடி இவனுங்களை உள்ளே போக சொல்கிற அப்படின்னு ஆரியன் சொல்கிறான். ரேயானும் அப்படியே பார்த்துட்ருக்கான். அப்போ ஹீரோ டக்குன்னு அந்த டிக்கெட்ஸை வாங்கிட்டு நீங்கள் தானடா எப்போ எங்கள் கூட மூவி பார்க்குறீங்க, இன்றைக்கி அவங்க பார்க்கட்டுமே, அவங்க வேறு எங்ககிட்ட கேட்டாரு, நான் வேறு வாக்கு கொடுத்துட்டேன் அப்படி. ஆமாம் இவங்க வாக்கு கொடுத்தா மீற மாட்டாங்க, போடி ஃபோர்ச்சரி ஃப்ராடு அப்படின்னு திட்டானு. போங்கடா இன்னைக்கு ஒரு நாள் தானே அப்படி சொல்லிட்டு போடும். மச்சான் நம்ம கஷ்டப்பட்டு டிக்கெட் எடுத்து வைப்போம்மா, இவளுங்க சொகுசாக நோகாமல் நோம்பு கும்பிடுவாளுங்களாம் அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கானுங்க. உள்ளே போன எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு அவங்க ஏதோ டென்ஷன் ஆகிட்டாங்களா அப்படின்னு சொல்லி தயான் கேட்குறான். அவனுக்கு டென்ஷன் ஆனால் என்ன, நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துடும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் 3 பேர் வெளியில் வராங்க. இவங்களுக்கு எங்கே போகிறாளுங்கன்னு உள்ளேருந்து அவனுங்களும் வெளியில் வந்ததும் ஆரியனும் ரேயான் பத்தியா எங்களை விட்டு படம் பார்க்கவங்களுக்குலாம் மனசு வராது, என்ன இருந்தாலும் அப்படின்னு சொல்ல போது நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு கையில் உள்ள ஸ்நாக்ஸ் எல்லாம் பிடிங்கிட்டு அதான் நீங்கள் படமே பார்க்கல, உங்களுக்கு எதுக்குடா ஸ்நாக்ஸு, வீடு போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறீங்க. இதை பார்த்து அவனுங்களும் அடி பாவிங்களா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு கிளம்பிடுறானுங்க. உள்ளே வந்துட்டு இல்லை ஸ்நாக்ஸ் எல்லாம் அவனுங்களே வச்சுருந்தானுங்க, அதை தான் வாங்கிட்டு வர போனோம். அப்படியா அப்படி அதுக்குள்ளே இவனுங்களும் ஒரு சீட் போயிட்டு ஒரு சீட்டுங்கிற மாதிரி உட்கார வச்சுருக்கானுங்க. கரெக்டாக உட்காரத்துக்கு வசதியாக நீங்கள் அப்படியே 3 பேர் பார்க்குறீங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சிற வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி ஜிமின் பக்கத்தில் கைராவும், ஜேகே பக்கத்தில் சாரா, தயாங் பக்கத்தில் ஹீரா அப்படின்னு அப்படியே சீட் பண்ணிக்கிறேன். எல்லோரும் மூவி பார்க்குறாங்க. அது ஒரு ரொமான்டிக் மூவி, கிஸ்ஸிங் சீன்லாம் இருக்குது. இதை பார்த்துட்டு அப்படியே என்ன கருமம் பிடிச்ச படம், இதுக்கா டிக்கெட் எடுத்தானுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே நகத்தை கடிச்சிட்டே பார்த்துட்ருக்கா ஹீரா. சாராவை பார்த்து ஜேகே அப்படியே முறைக்கிற மாதிரி பார்த்துட்ருக்கா. சாரா இப்போ எதுக்கு இப்படி ஒரு லுக்கு அப்படின்னு. இந்த மாதிரி படம் பார்க்க அவனுங்க கூட வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கான். யார் சொன்னா, அதெல்லாம் இல்லை, நாங்கள் இந்த மாதிரி படம்லாம் அவனுங்க கூட பார்த்தது சொல்லப்போனால் நாங்கள் இந்த மாதிரி படத்துக்கே வந்ததில்லை, நாங்கள் எப்போ பார்த்தாலும் கில்லர் மூவிஸு இல்லைன்னா ஹாரர் மூவி தான் போவோம், இன்றைக்கி தான் இந்த லூசு பசங்க இப்படி எடுத்திருக்கானுங்க டிக்கெட், எங்களுக்கே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியா அப்படி சொல்லிட்டேன். ஆனால் இங்கே ஜிமின் கைராவோ எந்த உலகத்துலேயே இல்லை. அவங்க அந்த ரொமான்ஸினை பார்த்ததும் இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணாங்க. ஜிமினோ கைராவை அப்படியே பார்த்துட்ருக்காங்க. கைரா அப்படியே ஃபேஸை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே இந்த கேப்பில் மூவியை பார்த்துட்ருக்கா, கிஸ்ஸிங் சீனெல்லாம். அதை பார்த்தா ஜிமினுக்கும் சிரிப்பு வருது. அவள் கையை எடுத்து விட்டு அப்படியே அவள் கிட்ட போகிறான். டக்குன்னு கைரா திரும்பவும் அப்படியே ஜிமினோட லிப்ஸும் அப்படியே அவள் லிப்ஸும் ஒன்றா சேரும். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. 2 பேர்த்துக்குமே அந்த டைம் கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்குது. டக்குன்னு அப்படியே 2 பேரும் லிப் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கே சாரா இவன்கிட்ட பேசிட்டு ஜங்கு என்னமோ சொல்கிற அப்படிங்கிற மாதிரி திரும்பி ஜிமின் பக்கம் பார்க்குறான். பேசிகிட்டே பார்த்தா 2 பேர் கிஸ் அடிச்சிட்டாங்க. ஒட்ட பாவிங்களா, அங்கே ஓடுதா படம் இல்லை இங்கே ஓடுதான்னு தெரியல அப்படின்னு சொல்லி நம்மளும் ஏன் பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணுவோம், நம்மளும் ப்ராக்டிக்கலில் இறங்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி ஜேகே சாரா பக்கம் திரும்பி அப்படியே கிட்ட வரான். அதுக்குள்ளே இங்கே தயாங்க இதெல்லாம் ஒரு படம்னா இது அவனுங்க கூட வேறு பார்க்க வந்தேன்னு அதே கேள்வி கேட்குறான். ஹீரா சமக்காண்டாய் யார் சொன்னா, இந்த மாதிரி படம்லாம் நான் பார்த்து வந்ததே இல்லை, இந்த காலத்து இவனுங்க எதுக்கு இந்த மாதிரி டிக்கெட் எடுத்தானுங்கன்னே
தெரில இந்த மூவிக்கு அப்படி சொல்லி புலம்புறா ஹீரா. அப்போ தயாங் அப்படியா அப்போ வா இந்த படம்லாம் ஒன்று பார்க்க வேணான்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். அப்படியே எழுந்து போகும்போது சும்மா இருப்பாளா ஹீரா பிடிச்சி சாரா கையை இழுக்க கிட்ட கிஸ் பண்ண போனவன் லட்டு போச்சேங்கிற மாதிரி நம்ம ஜேகே பார்த்துருக்கான். சாரா எந்திரிக்கும் போது நம்ம ஜேகே கையை பிடிச்சி இழுக்கிறா. ஜேகே நானே கிஸ் பண்ணாமல் போகிறேன், நீ என்னடா இவ்வளோ நேரம் உறிஞ்சிட்ருக்க வாடா அப்படின்னு ஜிம்மின் கையை பிடிச்சி இழுக்க ஜிம்மின்னு எழுந்து போடுற வேகத்தில் கயிறாவை இழுத்துட்டு ஒன்றுமே புரியாமல் வெளியில் எல்லோரும் வந்து நிற்கிறீங்க. ஜிம்மினும் ஏன்டா வெளியே வந்தீங்க, படம் நல்லா தானே இருந்துச்சு அப்படி சொல்லுவோம். ஜேகே அடங்கொய்யாலே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். தயாங்க அப்படியே முறைக்கிறான். இவன் இப்போ எதுக்கு முறைக்கிறான் அப்படின்னு சொல்ல, நீ எங்கடா படம் பார்த்த, நீ அவளல்லடா பார்த்துட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறான். மச்சான் என்னடா நடந்துச்சு அப்படின்னு. அந்த படம் பிடிக்காம தான் அவன் வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்ல. அப்போ வந்து தயாங்க வந்து ஹீரா மச்சா ஹீராவும் தயாங்க மறைச்சிட்டு இப்படியே 2 பேர் பார்த்துட்டுருக்காங்க. இதுங்க 2 பேர் ஏன் இப்படி நிற்கிதுங்க அப்படின்னு சொல்லி அங்கே இன்னும் போகாமல் ஆரியனும் ரேயான்னு நின்றுட்டு இருந்தானுங்க. என்னாச்சு ஏன் எல்லாம் வெளியே வந்துட்டீங்க, படம் நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறானுங்க. இதுதான் சக்கனை அப்படியே திரும்பி பார்க்க சாராவும் ஹீராவும் போட்டு அவனுங்க 2த்தையும் மொத்துன்னு மொத்துறாங்க. அவனுங்க அட்டியை ஏண்டி ராட்சசிங்களா போட்டு இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு. இதெல்லாம் என்னடா படம், இதுக்கு போய் டிக்கெட் எடுத்து வச்சுருக்க எருமை மாடை அப்படின்னு அடிக்க. எங்களுக்கு என்னாடி தெரியும், திடீர்னு எக்ஸ்ட்ரா டிக்கெட் கேட்கும், ஏதோ ஃபிகர் வர போகுதுன்னு நினச்சி நாங்கள் இப்படி ஒரு படத்துக்கு எடுத்தால் நீங்கள் நடி இவனுங்களை கூட்டிகிட்டு வந்து நிற்பீங்கன்னு எங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு. அப்போ இதுக்கெல்லாம் மாஸ்டர் பிளான் நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி தயாங் மறைக்கிறான். இவன் என்ன ரொம்ப ஓவராக சீன் போடுறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறானுங்க. தயாங் அப்படியே கையை மடிச்சிட்டு வந்து 2 பேத்துக்கு ஒரு குத்து தான். 2 பேரும் உண்மையிலே தயாங்க இவ்வளோ நேரம் அமுல் பேபின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. விட்ட குத்தில் அம்மா செம்மையான அடி அப்படி சொல்லி இவளுங்களை விட இவனுங்க ராட்சசனாக இருக்கானுங்களே. தாய் அவங்களுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்ததுக்கு போதுங்கிற அளவு கொடுத்துட்டீங்க, நாங்கள் கிளம்புறோன்னு 2 பேரும் ஓடிடுறானுங்க. இப்போ ஒரு வழியாக இப்போ மூவி பிடிக்கல, ஓகே எல்லோரும் வீட்டுக்கே திரும்பி போயிடலாமா அப்படின்னு சொல்லி, எதுக்கு அங்கே போயிட்டு நம்ம வேணால் வேறு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொன்னான் ஜிம்மின்னு. அப்போ ஜேகே ஆக மொத்தம் நீ இவளை விட்டுட்டு வர்றதா ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நாங்கள் வீட்டுக்கு போகணும், ஸோ மிலிட்ரி கேம்பஸ்குள்ளே போய் உங்களை விட்டுட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரா திரும்பவும் பைக் எடுத்துகிட்டு எல்லோரும் ஒன்றாவே மிலிட்ரி கேம்பஸ்க்கு போகிறீங்க. பைக்கெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு நைட் ஷோ தான் போயிருப்பீங்க, ஸோ இருட்டாக இருக்குது. பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு உள்ளே போகும்போது கரெக்டாக ஹீரோ மேலே யாரோ மேலே மோதுற மாதிரி ஓடி போகிறாங்க வெளியில் கேம்பஸை விட்டு. யார் இது அப்படின்னு சொல்லி சாரா பின்னாடியே துரத்திட்டு வர்றா. நூறா ஆல்சோ உள்ளேருந்து கடன்னு அதே மாதிரி ஓடி வரா. இவன் எங்கே போகிறா அப்படின்னு சொல்லி ஒன்றும் புரியாமல் ஹீராவும் கைராவும் உள்ளே போய் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட அப்பாவும் செம்ம காண்டில் நின்றுட்டுருக்காரு, பேசவே இல்லை, செம்மையாக கோவமாக இருக்கார். ஒன்றுமே புரியாமல் ஜின்னோப்பா பக்கத்தில் முழிச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காரு. அது வந்து அப்படின்னு சொல்லும் போது வெளியில் போன நூறா வேகமாக உள்ள வந்து ஹீராக்கு விட்டா ஒரு அறையை. அப்போ கரெக்டாக ஃபரா ஐரா சுகா 3 பேர் உள்ளே வராங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஜின்னோப்பா கிட்டே கேட்க, அவர் சொல்கிறதுக்குள்ளே நூறா அடித்ததை பார்த்துட்டு அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. அப்போ அவங்க டேடியும் அங்கேயே தான் இருக்காரு, பட் எதுவுமே சொல்லலை. ஹீராவுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ எதுக்கு இவள் அடித்தா அப்படிங்கிற மாதிரி சாராவும் கைராவும் தான் எதுக்குப்பா அவளை அடித்தா, என்ன நடந்தது அப்படின்னு. 2 பேத்தையும் சேர்த்து தான் வெளுத்துருக்கணும், வாயை மூடுங்க, எல்லாம் உங்களால் தான், நீங்கள் அடிக்கடி எகிரி குதிச்சு போனனால தான், அதை வச்சு தான் இப்போ ஒருத்தன் இங்கே மிலிட்ரி கேம்பஸ்குள்ளே வந்து திருடுற அளவுக்கு ஒருத்தனுக்கு வந்திருக்கு தைரியம் அப்படின்னா எல்லாம் உங்களால் தான், நீங்கள் போகிறத பார்த்து தான் அதே வழியை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இங்கே நம்மளோட சீக்ரெட்ஸ் எல்லாம் எடுக்க பார்த்தாங்க அப்படிங்கிற சொல்லும். ஒன்றுமே புரியாமல் ஹீரா முழிச்சிட்ருக்கா. இதுக்கு எப்படி இவ காரணமாவா அப்படின்னு. ஆமாம் நீங்கள் எகிரி குதிச்சு போனனால தானே, அதை பார்த்து தானே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே ஹீரா சாராவையும் கைராவையும் கையை பிடிச்சிட்டு சண்டை போட்டுட்ருக்காதீங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே அழுகையாக வருது ஹீராக்கு. அழுதுகிட்டே அப்பாவும் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு உடனே எல்லோரும் முன்னாடியும் கையெடுத்து கும்பிட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் என்னால் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வர விட மாட்டேன், அதே மாதிரி இப்போ வந்துட்டு போனது யாருன்னு கண்டுபிடிச்சி நான் எல்லார் முன்னாடியும் நிப்பாட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரா அழுதுகிட்டே வெளியே ஓடுறா. சாராவும் கைராவும் இன்றைக்கி கூட சண்டே எங்களுக்கு லீவு தான், நாங்கள் ஒன்றும் எகிரி குதிச்செல்லாம் போகல, சொல்லிட்டு தானே போனோம், ஏன் இப்படி அடிச்சு, அவள் தான் இப்போல்லாம் அந்த மாதிரி பண்ணுறது இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் பின்னாடியே கைராவும் சாராவும் ஓட பார்க்குறாங்க. இங்கே தாயாங்க வந்துட்டு ஹீரா ஓடவும் அவள் பின்னாடி ஓடிட்டான் அழுதுட்டு ஓடுறாளேன்னு. அதனால் சாராவும் கைராவும் போகும்போது கரெக்டாக ஜிம்மினும் ஜேகேவும் 2 பேத்தையும் பிடிச்சிடுறாங்க. விடுங்க அவள் அழுதுட்டு போகிறான், அவள் அழுதுட்டு போகிறாதா தயாங்க போகிறாள்ல, அவன் பார்த்துப்பான், நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் இவங்க 2 பேத்தையும் தள்ளிட்டு போயிடுறாங்க. இங்கே அவங்க டேடியோ என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் நூறா கிட்ட வந்து
இதில் ஹீரோவோட மிஸ்டேக் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி உன்னோட மிஸ்டேக்கும் இருக்கோ அப்படி சொல்லப்போனால் அதை உன்னோடது அதிகம் அவளோடதை விட அப்படி சொல்ல நூறாவுக்கு ஒன்றும் புரியல. நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. என்ன பண்ணியா? அவள் எகிரி குதிச்சு போகிறத யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது. நீ தான் கண்டுபிடிக்கிற, எவிடன்ஸ் வேணும் அது இதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் எல்லார் முன்னாடியும் நீ அவள் பண்ணதெல்லாம் சொல்லி நீ தான் அடுத்தவங்களுக்கு அவள் பண்ணதை தெரிய வச்சதுனால தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இல்லைன்னா இது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இதை நீ சீக்ரெட்டாகவே டீல் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனிவே அவள் சொன்ன மாதிரி அவள் கண்டுபிடிச்சி நிப்பாட்டுற வரைக்கும் டைம் கூட அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இங்கே நூறாவுக்கும் இப்போ நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு அவளும் ஒரு பக்கம் ஓடுறா. பின்னாடி ஆரம் வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு போகிறாரு. ஜின்னோப்பாவும் சுகாவும் என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஜின்னோப்பா கிட்ட சுகா, டே நீ இங்கே தானே இருந்தா, என்ன நடந்துச்சு சொல்லு அப்படிங்கும்போது அப்புறம் ஜின்னோப்பா நடந்ததெல்லாம் சொல்ல, ஓ இந்த நடந்துச்சா, இவளுங்க சேட்டை பண்ணுவாளுங்க, பட் இப்போ தான் கொஞ்சம் திருந்தி இருக்காளுங்க, நூறா கை நீட்டாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதே தான் ஃபராவும் ஐராவும் கூட சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி சரி நம்ம வந்த மேட்டே மறந்துட்டோம் அப்படின்னு. ஆக்சுவலி சுகரோட ஒய்ஃப் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறனால அதுக்கு இன்வைட் பண்ணுறதுக்கு தான் வந்திருப்பாங்க பேபி ஷவருக்கு. அதுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை எல்லோரும் கிளம்பி ஓடவும் சரி ஒவ்வொருத்தரையாக போய் இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தேடி போகிறாங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நூறா வந்துட்டு வாலில் அவளோட கையை வந்து பஞ்ச் பண்ணிக்கிறான். இன்னொரு டைம் பஞ்ச் பண்ணும்போது கரெக்டாக ஆரம் வந்து கையை பிடிச்சிடான். உன்னையே நீ ஏன் ஹேட் பண்ணிகிட்டு இருக்க, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு இல்லை நான் தான் தப்பு பண்ணிட்டேன், எல்லோரும் சொன்ன மாதிரி நான் தான் தப்பு அப்படின்னு. யார் சொன்னால் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. உன் சொன்ன மாதிரி நீ அதை எக்ஸ்போஸ் பண்ணாமல் மட்டும் இருந்திருக்கலாம், அந்த ஒரு விஷயந்தான், மற்றபடி நீ பண்ணது எதுவும் தப்பு இல்லை அப்படின்னு. யாருக்குமே நான் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அழுறா. யார் சொன்னால் அதெல்லாம் இல்லை, ஒன்று பிடிச்சவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே நூறா ஆரமாக பார்க்குறா. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் சொல்லணும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நூறு அழுதுகிட்டே இருக்கும். நான் சொல்கிறேன்ல ப்ளீஸ் அழாத, நீ எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆள், நீ அழுகிறதுனால தாங்கிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம் வந்து அப்படியே கிஸ் பண்ண கிட்ட வரான் ஹேக் பண்ணி நின்றுட்டு. ஜிம்பா வந்து லைட்டாக கதவை திறந்துருப்பார். இதை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி சுகா இவன் எதை பார்த்து இப்படி ஷாக் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்துட்டு ஐயோ என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு கொஞ்சம் கத்துற மாதிரி சொல்கிறேன். டே அமைதியாக இருறா, பின்னாடி இவளுங்க வேறு வந்துட்டு இருக்காளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒய்ஃப் கொஞ்சம் தள்ளி தான் நல்ல வேலை நடந்து வராங்க. ஐயோ டே என்னடா சமாதானப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்ருக்குறான் அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் சரி கிஸ் அடிக்க போகிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வரலாமா இல்லை நாங்கள் அப்புறமா வரட்டுமா அப்படின்னு சொல்லி ஜினோப்பா வெளியே கேட்குறான். ஆரம் ஆக்சுவலி கதவு தண்ணு சவுண்ட் கேட்டே ரெண்டு பேர் நகர்ந்து நின்றுருப்பாங்க. அதான் கரடி மாதிரி வந்துட்டிங்களே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம் அப்படியே ஜினோப்பா மறைக்கிறான். இவன் ஏன்டா இன்னும் இந்த மரம் மறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா நீ இப்போயாவது வாய் திறப்பியா இல்லை இவன் முறைச்சி என்னை கொன்றுவான் அப்படின்னு. இல்லை நாங்கள் தான் உனக்கு இன்வைட் பண்ணலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னு சொல்லி ஆரம் பார்க்கும்போது அது ஒன்றும் இல்லை, என் ஒய்ஃபு கன்சீவாக இருக்கால அதுக்கு தான் பேபி ஷவர் டுமாரோ, அதனால அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணலான்னு வந்தோம்டா, அதுக்குள்ளே எங்கள் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லுவேன். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபராவும் ஐராவும் வந்து அவங்களும் இன்வைட் பண்ணுறாங்க. ஓகே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் மற்றவங்க எங்கே இருக்காங்க சரி தெரியலையே போய் பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது அப்போ ஜின்னோப்பா சரிடா நாங்கள் கிளம்புறோம், நீங்கள் கதவை லாக் பண்ணிவிட்டு எதுனாலும் பண்ணுங்கடா, இது மிலிட்ரி கேம்பஸ் அப்படின்னு நீ மூடிட்டு போ எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் இந்த லவ் பண்ணுற பசங்களே இப்படி தான், எப்போ லவ் செட் ஆனால் ஃப்ரெண்டை கழட்டி விட்டுருவானுங்க அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே சுகாவும் ஜின்னோப்பாவும் வராங்க. நம்ம லீடரே இந்த அளவுக்கு கட்டி பிடிச்சி கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னா நம்ம பாய்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி சுகா கேட்குறான். அதாடா எனக்கும் பக்குன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இவனுங்க ரெண்டு என்ன பண்ணுறது, ஜேகேவும் ஜிமினும் சாராவையும் கைராவையும் கண்டுபிடிச்சோம். சாரா வீடு நான் போகணும் அப்படின்னு அதான் நில்லுன்னு சொல்கிறல அப்படி இப்போ நீ அங்கே போய் என்னடி பண்ண போகிற அப்படின்னா ஹீரோ அழுகுறா கன்வின்ஸ் பண்ண அதான் தாயாங்க போயிருக்கான்ல அப்படின்னு. சரி இப்போ எதுக்கு எனக்கு பிடிச்சி வச்சிங்கன்னா வீட்டுக்காவது போகிறேன் அப்படின்னு சொல்ல சாரா. அதெல்லாம் போகலாம் அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி அப்படியே கிட்ட வரான். இப்போ எதுக்கு நீ கிட்ட வர அப்படின்னு சொல்லி செஸ்ஸில் கை வச்சு தள்ளுறா ஜேகே. எதுக்கு வரேன்னு தெரியாது மேடம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு தேட்டரில் மிஸ் ஆனதை இங்கே ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே கிஸ் பண்ணுறான். ரெண்டு பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ஜிமினோ கைராவை பார்த்துட்டு அங்கே கொஞ்ச நேரம்தான் கிஸ் பண்ண முடிஞ்சிச்சு அதனால் அப்படின்னு கைரா போங்க பேசாமல், இது மிலிட்ரி கேம்பஸ் யாராவது பார்த்தா அப்படிங்கிறா. அடியே அங்கே பாருடி என்னை விட சின்ன வண்டி அவன்லாம் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான், நீ ஏன்டி இப்படி நான் படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக இந்த ஜின்னோப்பா சுகாலாம் வந்துடுறாங்க. அப்போ வந்துட்டு டே நீங்கள் பேசிட்டு தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சுகா கேட்குறான். அப்போ ஜிமினோ
இவ்வளோ நேரம் பேசிகிட்டு தான் இருந்தோம், இப்போ தான் வந்துட்டியே நீ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு தான் இருக்கோம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றேன். ஏன்டா இப்படி அப்படின்னு. இல்லை என்னோடய ஒய்ஃபுக்கு பேபி ஷவர் பண்ணுறோம், ஸோ இன்வைட் பண்ணலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு, சரி இந்த ஜேகே பையன் எங்கே அப்படியே ஜிமின் அப்போ தான் ஞாபகம் வருது. ஐயோ அவன் அந்த கார்னரில் கிஸ் அடிச்சிட்ருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோ சுகா காத்துலட்டி அவன் அங்கே கிஸ்ஸில் ரொம்ப பிஸியாக இருக்கானே. என்னதே அப்படின்னு கத்துறான். டே கத்தாதானே ஏன்டா கத்துனேன் ஜினோப்பா என்னடா ஆச்சு? அங்கே நம்ம செல்ல தம்பி கடைசி தம்பி இருக்கார்ல அவர் கிஸ் அடிச்சிட்ருக்காரா. யாரை அப்படின்னு கத்தாதடா வேறு யாரை சாராவத்தான் அப்படின்னு. இது எப்போடா அப்படின்னு. இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ அவனுக்கு நம்ம இன்வைட் பண்ணணுமே, போகலாமா வேணாமா? ஜிமின்னு நீ தான் ஏதாவது பண்ணும், நான் என்னத்தை பண்ணுறது, அவன் தனித்தனியாக எடுக்கிற முடிவுக்கு நான் எப்படா ஆளாக முடியும் அப்படின்னு ஜேகேக்கு கால் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த தயாங் பையங்க அது ரெண்டும் எங்கே ஓடிச்சுனே தெரில அப்படிங்கிறான் ஜிமின்னு. என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னு. ஆமாடா ஹீரா ஒன்றா பின்னாடி இவனும் போனான், இவங்களும் இந்நேரம் கன்வின்ஸ் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜிமின்னு சொல்கிறான். ஜினோப்பாவோ நல்லா பண்ணுறீங்கடா கன்வின்ஸு அப்படின்னு சொல்லிட்டு, ஆக மொத்தம் எல்லோரும் இந்த ஃபேமிலியிலே செட்டில்டு, இது மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லி அடுத்து ஜேகேக்கு ஜிமின் கால் பண்ணுவோம். ஜேகே ஃபோன் எங்காவது கூட எடுக்காமல் கிஸ்ஸில் ரொம்ப மர்மா இருக்கா. சாரா தான் கிஸ்ஸை பிரேக் பண்ணி, உங்கள் மொபைல் தான் ஃபஸ்ட்டு அதை எடுங்க அப்படின்னு சொன்னால், ஜிமின் தான் கால் பண்ணுறேன்னு இங்கேருந்தே கால் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, சரிவா போய் பார்க்கலான்னு அவங்களும் கிளம்பி இங்கே வந்துடுறாங்க. அவங்களுக்கும் இன்வைட் பண்ணிவிட்டு நாங்கள் போய் இப்போ ஹீராவையும் தயாங்கையும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஜின்னோப்பா சுகா ஐயோ அடுத்த அவன் எந்த நிலமையில் இருக்கானோ, ஒருத்தன் கட்டி பிடிச்சிட்டு இருந்தான், ஒருத்தன் முத்தா கொடுத்துட்டு இருக்கான், இவன் என்ன நிலமையில் இருக்கானோன்னு புலம்பிகிட்டே போகிறாங்க. ஹீராவும் நூறா மாதிரி குடுகுடுன்னு ஓடி வந்து அப்படியே ஒரு மரத்து பக்கத்தில் நீல் டவுன் பண்ணி அழுக ஆரம்பிச்சிட்றா. அப்படியே தயாங்கும் பக்கத்தில் நீல் டவுன் பண்ணி அப்படியே ஹக் பண்ணிவிட்டு சரி அப்படின்னு சொல்லி கோல் டவுன் பண்ணிகிட்டு இருக்கான். அவள் அழுதுகிட்டே ஹீரா நான் பண்ண தப்பு தான்ல, அப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாது, என்ன இருந்தாலும் மிலிட்ரி கேம்பஸில் அப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, நான் தான் தப்பு என்னால் தான் அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கணும், கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நீ கண்டுபிடிக்கலாம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தயாங் சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னு சொல்லி இப்போ தான் தயாங்க அப்படியே ஹீரா பார்க்குறான். என்ன ஹக் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு. ஏன் நான் ஹக் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுந்து நினைக்கிறா. நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தயாங் வந்து ஹக் பண்ணுறான். அப்போ திரும்பி ஹீரா எதோ சொல்ல வரா. ஹக் மட்டும் இல்லை நான் கிஸ்ஸே அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படியே கிஸ் பண்ணுறான். 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரா அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, நீ எதுக்கு என்ன கிஸ் பண்ணுற, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்படி. ஹலோ மேடம், நீங்கள் லவ் பண்ணுறேன் அப்படின்னு வேறு வாயால் சொல்லணுமா, உங்களை பார்த்தா எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அப்படியே தயாங்க வந்துட்டு கண்ணே பார்க்குறான். ஹீராக்கு ஒரே ஷையாகிடுது, அவன் சொல்லாமலேயே தெரிஞ்சுக்கிட்டானே அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி அப்படியே வந்துட்டு தயாங்க மறுபடியும் அவளை கிஸ் பண்ணுறா. இப்படி 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஜின்னோப்பாவும் சரி நாங்கள் போயிட்டு நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறேன். என்னடா சவுண்ட் கேட்குதுன்னு டக்குன்னு 2 பேர் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜின்னோப்பா தான் என்னடா நடக்குது, இது மிலிட்ரி கேம்பஸா இல்லை லவ்வர்ஸ் பார்க்கான்னு தெரில அப்படின்னு சொன்னார். ஐயோ வாயா நீ வேற ஏன் அப்படின்னு தயாங்க சொல்லுவோம். ஜின்னோப்பா என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படி. அதுவா அவள் அழுதுட்டு இருந்தா அதான் கன்வின்ஸ் நடத்து அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறான். தயாங்க அப்படியே சிரிச்சுட்டே ஷை ஆகுறான். வெக்கம்லாம் படுறியா, என்ன கரும வேணாலும் பட்டு இந்த வெக்கத்தை மட்டும் படாத அப்படிங்க. நாமா ஹீரா ரவுடி மாதிரி சுற்றிட்டு இருந்தா தயாங்கிட்ட அப்படியே பொட்டி பம்பா அடங்கிட்ட போல அப்படின்னு சுகா கேட்கும். என்ன மாம்ஸ் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு. சரி எப்படியோ நல்லா இருந்தா சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாங்கள் வந்ததை சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லி இவங்களும் அவங்க இன்வைட் பண்ண வந்ததை சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கேர்ள்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு ஃபரா வந்துட்டு ஜின்னோப்பா கிட்ட நாளைக்கு இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு நீங்கள் வந்துடுங்க, நான் சுகாவோட வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி இன்றைக்கு கூட நான் அவனுங்களுக்கு தான் வீடுங்கன்னு அட்ரஸ் தெரியல, அவங்க வந்துடுவாங்க ஏண்டா மாப்பிள்ள அப்படின்னு ஆரமாக பார்க்குறான். ஆனால் இங்கே பாய்ஸ் 4 பேரும் அப்படியே அவங்க ஆளுங்களை பார்த்துட்ருக்காங்க. இவனுங்க வேறு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவனுங்க வந்துடுவானுங்கம்மா, நான் வரேனே வீட்டுக்கு அப்படிங்கிறான். சுகா சிரிச்சுட்டு ஐயோ இப்படிலாம் கெஞ்சுறா, அதான் 2 குழந்தை ஆயிடுச்சு, இதே சொல்லாதடா வயிற்றுச்சல் பிடிச்சவங்களா, 2 குழந்தை இருக்குன்னு அவங்களுக்கு 4 வருஷம் ஆச்சுடா,
அதுங்களுக்கும் ஒரு தம்பி பாப்பாலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபராவோ மண்டை மேலே ஒரு கொட்டு வச்சு நீங்கள் அடங்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நாளைக்கு வந்தால் ஆகாதா, இன்னைக்கு ஒரு நாள் என்ன நடக்க போகுது, ஒழுங்காக அவங்கள போய் நாளைக்கு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லுவேன். ஒருத்தி எப்போடா நம்ம கழட்டி விடலானே இருப்பா அப்படின்னு சுகா சிரிக்கிறான். உனக்கு என்னப்பா, ஒரு ஒய்ஃபு கன்சீவ் ஆனதுலேருந்து கூடவே இருக்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஹோபி பையன் பற்றியா நல்லா உஷாராக எஸ்கேப் ஆகிட்டான் அப்படின்னு. அவனே பேபி பிறந்ததுலேருந்து 8 மாதமானு. 8 மாதம் தானடா, தான் இன்றைக்கி எல்லாம் விரதத்தையும் முடிச்சிருவானே, நான் பாரு 4 வருஷம் அப்படின்னு சொல்லி ஃபராவை பார்க்குறான். ஃபராவோ, ஏங்க நீங்கள் சும்மாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சின்ன பார்க்குறான். என்னடி பண்ணுறது, நீ பண்ணுறதுக்கு இப்படி தான் புலம்பணும் அப்படின்னு சொல்லி, சரி புலம்புனது போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் வந்துட்டு கேர்ள்ஸை பார்க்குறாங்க. அவங்களாம் அப்படியே வந்துட்டு மெய் மறந்து பாய்ஸை பார்த்து நிற்கிறாங்க. அது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபராவும் ஐராவும் கிட்டே போய் அப்படின்னா அப்படியே கேர்ள்ஸ் எல்லாம் அப்படின்னு, போதும் பார்த்தது, நாளைக்கு வீட்டில் மீதியை பார்த்துக்கலாம், வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி இழுக்கிறாங்க. அது அப்படின்னு போயின்ட்டு வாங்கடி அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு போயிடறாங்க. இவங்க போனதும் இன்னும் அப்படியே கார் பக்கமே பார்த்து நிற்கிறாங்க. அப்போ ஜினோப்பா உள்ளே போக பார்த்துட்டு, என்ன இவனுங்க வரக்கானோம் அப்படின்னு திரும்பி பார்த்தா, இப்போ இன்னும் இவங்கெல்லாம் அப்படியே கார் போன பக்கமே பார்த்து நிற்கிறாங்க. அவரும் கிட்ட வந்து, அடே போதுண்டா, வானத்தை வாங்காதீங்க, அவளுக்கு போய் 1/2 hour ஆச்சு, இன்னும் என்னடா வெறும் வானத்தை வெறிச்சு பார்த்துட்ருக்கேன், வாங்கடா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போகிறேன். இரியா அப்படின்னு, இன்னும் என்னடா இருக்குதான் எல்லாம் போயிட்டாங்கல்ல, நாளைக்கு அங்கே போய் பார்த்துக்கடா, வாங்கடா, படுத்தாதீங்கடா, உங்களால் என்ன வேற விட்டுட்டு போயிட்டாங்க பொண்டாட்டி அப்படின்னு ஜின்னப்பா புலம்பிகிட்டே போகிறாரு. நெக்ஸ்ட் டே சொன்ன மாதிரியே இவங்களை கூட்டிகிட்டு ஜின்னப்பா வராரு. வந்ததுமே ஃபராவை பார்த்துட்டு, இருங்கடா மச்சான் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாரு. என்ன இவன் பாட்டுக்கு போயிட்டான் நம்மளை அப்படின்னு விட்டுட்டு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கைரா வந்துட்டு, வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு இன்ட்ரோ கொடுக்க, அவங்களும் வந்து வாங்க தம்பிங்களா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ கரெக்டாக அவங்க அப்பாவும் வந்துடுறாரு. அவரும் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ நூறா வெளியில் ஜாகிங் பண்ணவங்க வராங்க. அப்படியே ஆரம் பார்க்குறான். நூறா ஆரம் அவங்க அப்பா எல்லாம் வந்து மிலிட்ரியை பற்றி அப்படியே ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ஜிமின்னு அப்படியே கைராவை பார்த்துட்டு ஒரு மாதிரி லுக்கு விட்டுட்டு இருக்கான். இதை பார்த்தா ஜெக்கேக்கு தயாங்கு வயிறு எரியுது. என்னடா எல்லாரும் அவங்கவுங்க ஆளுங்களோட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேன், எங்கள் ஆளுங்க எங்கே இருக்காளுங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முழிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உடனே ஜிமினை இடிக்கிறான் ஜேகே. என்னடா அப்படி சொல்லி, என்ன நொன்னாடா, நீ மட்டும் ஆளை சைட் அடிச்சா போதுமா, எங்கள் ஆள்லாம் பார்க்க வேணாம், அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன், ஒழுங்காக உன் ஆள்கிட்ட எங்கள் ஆள் எங்கே இருக்கான்னு கேட்டு சொல்லு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ வந்துட்டு கைராவும் புரிஞ்சுட்டு, இவங்களுக்கெல்லாம் ரூம் மேலே அரேஞ்ச் பண்ணி நான் போய் காட்டிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறா. அப்போ வந்துட்டு 2 பேரும் ஜேகேவும் தயாங்கும், எங்கே ஹீராவும் சாராவும், அவங்களுக்கு இன்னும் விடியவே இல்லை அப்படி, ஆடா பாவிக்கலாம் இன்னுமா தூங்குறாளுங்க, ஆமாம் அப்படி, சரி எந்த ரூம் அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு ரைட் சைடில் ரூம் நாங்கள் வந்து அலாட் பண்ணியிருக்கோம் அப்படி, எங்கள் ரூம்லாம் ஓகே, அவங்க ரூம் எங்கே அப்படி சொல்லி கேட்குறாங்க. அது லெஃப்ட் சைடு அப்படின்னு சொன்னதான் போதும் ஜேகேவும் தயாங்கும் அவங்க வச்சுருந்த பேக்கை எடுத்து ஜிமின் கழுத்தில் மாட்டி விட்டு, மச்சான் இதை அந்த ரூமில் வச்சிடுறான், நாங்கள் வந்துடுறோன்னு குடுக்குன்னு ஓடிடுறாங்க. இது பார்த்த கைராக்கா சிரிப்பு வருது. ஜிமின், அடா பாவிங்களா, ஃபிகரை பார்த்தோன்னே ஃப்ரெண்டை கழட்டி விட்டு ஓடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி எந்த ரூம் சொன்னேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். உடனே கைராவும் அந்த பேக்கெலாம் கழட்டிக்கிட்டு, இல்லை பரவாயில்ல நானே எடுத்துக்கிறேன் விடு, வெயிட் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை பரவாயில்ல நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி கைராவும் ஜிமினும் அந்த நியூ ரூம்குள்ளே புந்துடுறாங்க. இங்கே ஹீராவும் சாராவும் நமக்கேனா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. டீ கும்பகர்ணன் கசின் சிஸ்டர்ஸ் மாதிரி தூங்குறாளுங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாரா இப்போவுமே டீ மூஞ்சக்காட்டுன்னு கனவுல புலம்பிகிட்டு இருக்க. கரெக்டாக ஜேகே, எவனா அவன் மூஞ்சக்காட்ட சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் படுத்து திடீர்னு நைஸாக சொரன்றான். சாராவை கனவு டக்குன்னு மூஞ்சே காட்டுற நேரம் முழிச்சு பார்க்க ஜேகே மூஞ்சி தெரியும். அப்போது என் கனவுல வந்து ட்ரீம் பாய் நீ தானா, மூஞ்சை தான் நான் கனவுல பார்த்துட்டு இருந்தேன் இத்தனை நாள் அப்படின்னு சொல்லி ஹாப்பியாகிட்டு அப்படியே இன்னும் வந்துட்டு ஜேகே பக்கத்தில் இருக்கிறதே தெரியாமல் அது கனவுன்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கிறா. இங்கே ஹீரா பக்கத்தில் வந்துட்டு அப்படியே தயாங் வந்து நைஸாக உள்ள பெட்ஷீட்குள்ளே படுத்து அப்படியே ஹக் பண்ணுவோம். ஹீராவோ ஜாக்கி ஜான் கசின் சிஸ்டர் மாதிரி ஓங்கி ஒரு குத்த விடவும், ஐயோ தயாங்க அடியே ராட்சசி கொன்றுவாப்பில் அடிச்ச அப்படின்னு சொல்லி கத்துறான். நீ ஏன் இங்கே வந்து படுத்தா அப்படின்னு, ஒரு லவ்வர் தூங்குறாளே அவளை ரொமான்ஸாக அப்படியே பார்த்து ரொமான்டிக்காக எழுப்பலான்னு வந்தால் இப்படி அடி பண்ணுவா அப்படின்னு நான் ஹீரா சிரிச்சுட்டு, சாரி நான் என்ன கண்ண நீங்கள் வந்து இப்படி படுப்பீங்கன்னு நான் யாரோ நினச்சி அடிச்சிட்டேன் அப்படின்னு, என்ன அடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே சாராவை போட்டு நல்லா ஜேகே உலுக்கி அட்டியே முழிச்சுப்பாரு, நான் உண்மையிலே இருக்கா அப்படின்னு சாரா அப்படியே முழிச்சு பார்க்கும். ஜேகே கண்ணை நல்லா பார்த்து
பார்த்துட்டு இப்போ தான் அவளுக்கு ஜேகே உண்மையாக ஜேகே அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறா. அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணி ரொம்ப நேரம் கழிச்சு அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ண போகிறாங்க. அப்போ கரெக்டாக ஹீராவும் அட பாவிங்களா நாங்கள் 2 பேரும் இந்த ரூமில் இருக்கோம் அப்படின்னு சவுண்டு விடவும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் நவுந்து உட்காந்துட்டு அதான் கிஸ் பண்ணுறோன்னு தெரியுது வெளியே தான் போனா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஜேகே. தயாங்க நேரம்டா எல்லாம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்கள் 2 பேத்துக்கு இப்போ தான் விடிஞ்சிருக்கா, சீக்கிரம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் போயிடறாங்க. என்னடி நம்ம வீட்டில் வந்து நம்மளை ஃப்ரெஷ்ஷப் ஆக சொல்லிட்டு இவனுங்க போகிறானுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு ஒரு வழியாக ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகிடுது. எல்லோரும் ஜாலியாக ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு பேபி ஷவர் நல்லபடியாக பண்ணதுக்கப்புறம் அங்கே மிலிட்ரியில் உள்ளவங்களும் வந்திருக்காங்க. அதில் ஹீரா வந்துட்டு எஸ்டர்டே ஓடும் போது ஒருத்தன் மேலே இடிச்சிட்டு போயிருப்பாங்களாம். அவன் கையில் வந்துட்டு ஒரு டேட்டூ பார்த்துருப்பா. அதை கரெக்டாக இப்போயும் பார்க்குறா. நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிச்சு பார்க்கும்போது அவளுக்கு ஞாபகம் வந்தது. அவன் எங்கே போகிறான் வரான்னு அப்படியே அவனையே நோட்டம் வச்சுட்ருக்கா. கரெக்டாக அவன் வந்துட்டு எல்லோரும் அங்கே செலிப்ரேட் பண்ணிக்கும்போது இவன் மட்டும் நைஸாக கலந்து அங்கேருந்து கிளம்புறான். திருப்பியும் மிலிட்ரி கேம்பஸ்குள்ளே வரான். பின்னாடியே வந்துட்டு அவன் அந்த ரூம்குள்ளே இருக்கும்போது ஹீராவும் உள்ளே போகிறா. அவன் எதையோ தேடிட்டு இருக்கான். ஹீரா அப்போ அவன் முன்னாடி ஒரு ஃபைலை போட்டு இதை தானே தேடிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ திரும்பி பார்க்குறான். என்ன யோசிச்சிட்ருக்கீங்க, நீங்கள் இதை தானே தேடினீங்க அப்படின்னு அப்படியே அவன் ஷாக் ஆகி நிற்கிறான். என்ன ஷாக்கா? எஸ்டர்டே கூட ஒரு டவுட் இருந்தது, இப்போ கன்ஃபார்மே ஆயிடுச்சு, நீங்கள் தான் இந்த வேலையை பார்த்ததா, மிலிட்ரியில் இருந்துட்டு இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. சும்மா நிறுத்து, நான் தான் பண்ணேங்க, இது உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது? ஒரு எவிடன்ஸும் கிடையாது. நான் இப்போ கூட வெளியில் போயிட்டு நான் எதுவுமே பண்ணல, உங்கள் பொண்ணு பொய் சொல்கிறான்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா அப்படின்னு. அதுக்கும் மேலே ரொம்ப ஓவராக என்னை தோண்டி துருனா, நீ தான் எனக்கு ஏறி குதிக்க எப்படி வரணும் அப்படின்லாம் ஐடியா கொடுத்தேன்னே சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா அப்படின்னு. ஆமாம், உன்னால் என்னை மாட்டி விட உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது? எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. நீ சொல்கிறத உன் ஃபேமிலி கூட நம்பாது, நகர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே பார்க்குறான். அப்போ கரெக்டாக தயாங் கையை கட்டிட்டு முன்னாடி வந்து நிற்கிறான். தயாங்க பார்த்துட்டோம் அந்த ஆஃபீஸர் பெருசாக ஒன்றும் அழட்டிக்காமல் அவர் பாட்டுக்கு போகிறாரு. எங்கே சார் போகிறீங்களா? இதை பார்த்துட்டு போங்க, இவ்வளோ நேரம் எவிடன்ஸ் கேட்டிங்களா? நீங்கள் சொன்ன மாதிரி அவகிட்ட இவ்வளோ நேரம் எந்த எவிடன்ஸும் இல்லை, ஆனால் இப்போ நீங்கள் பேசுனது ஃபுல்லாக அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அவன் காட்டுறான். அவன் இப்போ தான் ஷாக் ஆகி நிற்கிறான். அதை பிடுங்கிறதுக்கு பார்க்குறான். பட் அதுக்கு வந்து ஜேகே அதை வாங்கிடுறான். இப்போ இப்படியே ஜேகே இப்படிங்க வந்தான் அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்ருக்கான். அங்கே தான் ஹோல் ஃபேமிலியும் இருக்குது, மிலிட்ரி எல்லா ஹோலுமே அங்கே தான் இருக்காங்க. ஒன்று பிடிக்கணும்னு நினச்சோம், பிடிச்சிட்டோம். ஏன்னா நீ எஸ்டர்டே என்னை தள்ளிவிட்டு ஓடும்போதே எனக்கு டவுட் உன் மேலே வந்தது. ஆனால் எவிடன்ஸ் இல்லாமல் தான் இங்கே எதையுமே சொல்ல முடியாதுல்ல, அதனால தான் இதுக்காக வெயிட் பண்ணேன். நீ சொன்ன மாதிரி என்கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லை, அதனால தான் இப்படி ஒரு பிளான் பண்ணோம். கரெக்டாக நீயே வந்து சிக்கிட்ட அப்படின்னு சொல்கிறா ஹீரா. அவரும் ஒன்றுமே பேச முடியாமல் அப்படியே நிற்கிறாரு. அவங்க அப்பா வந்து திட்டுறாரு. இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் பண்ணுற வேலையா? நீ ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர்னு சொல்ல கேவலமாக இருக்குது. பணம் கொடுத்தா எதை வேணாலும் செய்வியா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவருக்கு உண்டான தண்டனையும் கொடுக்குறாங்க. இப்படியே இந்த நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லபடியாக ட்ரைனிங் எடுத்து அவங்களும் அவங்கவுங்களோட ஜாபில் பிளேஸ்மெண்ட் ஆகிடுறாங்க. எல்லாருமே வந்துட்டு இப்போது நம்ம பாய்ஸும் வந்துட்டு அவங்களோட ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சு நம்ம பாய்ஸும் கேர்ள்ஸ் எல்லாம் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இப்படி மிலிட்ரியில் ஆரம்பித்த நம்ம மிலிட்ரி கதை மேரேஜில் முடிஞ்சிருக்கு. நம்ம பாய்ஸ் எல்லாம் அவங்க சர்வீஸ் முடிச்சதுக்கப்புறம் அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாமல் அவங்களோட கான்செப்டை இப்போ கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நிறைய கிட்ஸ் அவங்க கேட்ட மாதிரியே. ஓகே, இதோட இந்த பார்ட் முடியுது. உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.